கோவை திருப்பூர் பேரின்ப பெருவிழா 2026 இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பில் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு இடையேயுள்ள காரணம்பேட்டை தேவமகிமையின் தோட்டம் மைதானத்தில் வரும் ஏப்ரல் 29 முதல் மே 3ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு பேரின்ப பெருவிழா 2026 நடைபெறவுள்ளது. உலக அமைதி வேண்டியும் மக்களின் துன்பங்கள் நீங்கவும் நடத்தப்படும் இந்த கிறிஸ்தவ விழாவில் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய விழா தலைவர் ஜவஹர் சாமுவேல், ஜாதி மத வேறுபாடு இன்றி அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம் என்றும் விழாவில் சிறப்பு ஆராதனைகள் மற்றும் பிரசங்கங்கள் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். பக்தர்களின் வசதிக்காக கோவை, மேட்டுப்பாளையம், திருப்பூர், பல்லடம் மற்றும் உடுமலை ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து விழா நடைபெறும் இடத்திற்கு இலவச வாகன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மைதானத்தில் 3 வேளை உணவு, குடிநீர், மருத்துவ உதவி, இருக்கை மற்றும் வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் விரிவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்பின் போது டேனியல் ஜவஹர் சாமுவேல் மற்றும் பிஷப் பெக்சல் ஜேக்கப் ஆகியோர் உடனிருந்தனர். 1987 எத்தனையோ வருடங்களாக கோவை பேரின்ப பெருவிழா இங்கே நடைபெற்று வருகிறது கோயம்புத்தூரில். இப்போது அற்புத சுகமளிக்கும் கோவை திருப்பூர் பேரின்ப பெருவிழா இது ஏப்ரல் 29, 30, மே 1, 2, 3 ஆகிய நாட்களில் நடக்கப் போகிறது. இயேசுவின் அன்பினுடைய மைதானத்தில், இந்த மைதானம் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்ற எல்லா ஊர்களும் இணையும்படியான ஒரு இடத்துல காரணம்பேட்டையில் நடக்கிறது. இதில் இந்த பேரின்ப பெருவிழா கான்செர்ட்டோட புதிய பாடல்கள், இன்னிசை பாடல்கள், விதவிதமான இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு தக்கவனமாய் வாலிபர்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய பாடல்களோடு இந்த விழா நடக்கும். இந்த விழாவில் அற்புத சுகம் உண்டாகும். மனிதர்களுக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், களிப்பு உண்டாகும். எல்லா குடும்ப ஆசீர்வாதங்களுக்காகத்தான் இது நடைபெறுகிறது. பெரியவர்கள் சிறியவர்கள் என்று வித்தியாசம் அல்ல, எல்லாருமே இந்த பேரின்ப பெருவிழாவில் இறைமகன் இயேசுவின் நாமத்தினால அவள் என்ஜாய் பண்ணி சந்தோஷம் அடைவதற்காக இந்த பேரின்ப பெருவிழா இடம் இயேசுவின் அன்பின் ஊழிய மைதானம். இயேசுவின் அன்பின் ஊழிய மைதானம் சூலூருக்கு அருகாமையில் காரணம்பேட்டை ஏர்ஃபோர்ஸ் பக்கத்தில் தான் அது இருக்குது. இதை எல்லா வாகன வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது பல ஊர்களிலிருந்து வருவதற்கு. அதே நேரத்தில் தங்குற ஜனங்களுக்கு உணவு அங்கு 3 வேளையும் கொடுக்கப்படுகிறது. 5 நாளும் 3 வேளையும் உணவும் அங்கு கொடுக்கப்படுகிறது. இதிலிருந்து பெருநாயக்கன்பாளையத்திலிருந்து இந்த கோயம்புத்தூர் சிட்டி பகுதிகளில் அம்மன்குளம், கோட்டைமேடு, ரத்னபுரி எல்லா ஊர்களிலிருந்து சித்தாப்புதூர் பல ஊர்களிலிருந்து அங்கே வருவதற்கு வாகன வசதிகளும் செய்யப்பட்டிருக்குது. உடுமலைப்பேட்டை, திருப்பூர் ஏரியாவிலிருந்து 10 வாகனங்களில் அங்கேருந்து வரும்படி அங்கேருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அவங்க புறப்பட்டு வரும் அந்த பேனர் இருக்கும் அந்த பஸ்ஸில். அந்த வாகனங்களில் கோவை பேரின்ப பெருவிழா, கோவை திருப்பூர் பேரின்ப பெருவிழா என்ற பேனர் எல்லா வாகனங்கள்லையும் இருக்கும். ஜனங்கள் இலவசமாக அதில் புறப்பட்டு வந்து ஆண்டவருடைய அருளை பெறலாம். பாடல்களாக நடைபெறும். அது ஆசீர்வதிக்கப்பட்ட பாடல்கள் தான். நான் ஒரு கவி பாடுகிறேன். ஆனந்தம் ஆசீர்வாத மழை பெய்யும், ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாமே உருவாக்கும் இயேசுவே துதி உமக்கே. விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும், விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும், விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் என்றுமே. டெலிவரன்ஸ், விடுதலை வேணும்னா, அதாவது ட்ரக்கில் இருந்து, உலகத்துடைய பாவத்திலிருந்து, அடிக்ஷன்லேருந்து விடுதலை வேணும்னா நிச்சயமாக தெய்வத்தை தேடினா உங்களை விடுவிப்பாங்க. அதுக்காகவே இந்த விடுதலை பாடல்களை கேட்குறதுக்கு இந்த கான்செப்ட் புறப்பட்டு வாங்க. நல்ல ஒளிபெருக்கிகளோட, நல்ல லைட்ஸ் அண்ட் சவுண்டோட, பெஸ்ட் சவுண்டோட, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு கான்செர்ட் நடக்க போகுது. அதுவும் ஒரு நாள் இல்லை, 5 days நடக்க போகுது. வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. God bless you.